அன்பான வாசக நெஞ்சங்களுக்கு உங்கள் எழுத்தாளரின் பாசமான வணக்கங்கள். என்னடா ஸ்வீட் சுந்தரியோட குரலில் நாவலை கேட்க வந்தா இவங்க வந்திருக்காங்கன்னு தானே நினைக்கிறீங்க. சில டெக்னிக்கல் ப்ராப்ளத்தால் இன்று உங்களுக்கு என்னால் அந்த நாவலை கொடுக்க முடியலை. சாரி நண்பர்களே. அதனால் உங்கள்கிட்ட மன்னிப்பையும் அதுபோல் பல நாளாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். அதையும் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். இதுவரை நான் உங்களுக்கு 30க்கு மேற்பட்ட நாவலை கொடுத்துருக்கேன். இதில் உங்களோட மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நாவலை எனக்கு இன்று கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற நாவல் போல் கதை அம்சம் கொண்ட நாவல்களை தான் இதுக்கு மேலே எழுதுவேன். உங்களுக்கு பிடிச்ச நாவலையும் அது ஏன் உங்களுக்கு பிடிச்சது என்கிறதையும் எழுதுங்க. நீங்கள் எழுதுகிற அழகான விமர்சனங்களையெல்லாம் உங்கள் பேரோட சேர்த்து அடுத்த பதிவில் வாசிப்போம். அதனால் கொஞ்சம் விரிவாக உங்களுடைய கருத்தை அழகிய தமிழில் கமெண்டாக கொடுங்க. தேர்ந்தெடுக்கக்கூடிய கமெண்டை என்னுடைய ஃபேஸ்புக் பேஜிலையும் பதிவு செய்வேன், யூடியூப்லேயும் வாசிப்பேன். அதனால் விரிவாக உங்களுடைய கமெண்டை கொடுங்க. இதுவரை பல பேர் என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி ஆர்ஜேயோட குரலில் என் நாவலை கேட்கணும் தான். அதான் இனி என்னுடைய நாவல் எல்லாமே ஆர்ஜேயின் குரலில் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்தையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரே ஒரு தோழி மட்டும் உங்கள் குரலில் கதை கேட்க எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு என் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறேன். என்னுடைய குரலில் கேட்க ஆசைப்படுறவங்க என் பழைய சேனலான பாஸ் நாவல் சேனலுக்கு வாங்க. அதில் நான் நிதமும் எழுதி வெளியிடக்கூடிய அத்தியாயங்கள் என் சொந்த குரலில் பதிவிடுவேன். காத்திருந்து நாவல் கேட்க விரும்புனா அந்த சேனலுக்கு வாங்க. அதுபோல் என் கவிதைகள் கட்டுரைகள் கேட்க விரும்புனா ஞானசெல்வம் கவிதைகள் சேனலுக்கு வாங்க. அதில் உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலான நிறைய தலைப்புகளில் கவிதைகள் கட்டுரைகள் இருக்குது. போட்டிக்கு தயாராகக்கூடிய மாணவ செல்வங்கள் அதை எடுத்து பயன்பெறலாம். மீண்டும் உங்கள்கிட்ட ஒரு முறை சாரி சொல்லிக்கிறேன். கூடவே ஒரு தேங்க்ஸையும் சொல்லிக்கிறேன். அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் நீங்கள் கேட்க விரும்பும் நாவலான உயிரே உயிரே விலகாதே என்ற புத்தம்புது நாவலை ஆர்ஜே ஸ்வீட் சுந்தரியோட குரலில் கேட்க ரெடியாக இருங்க. அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்களின் செல்வம்.